ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். குதிரை பேரம், ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படின்னு தொடர்ச்சியாக தாவேகா எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதுல ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி 9 பேர் ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. அதில் செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரையும் போலீஸார் சம்மன் கொடுத்துருந்தாங்க. அவர்கள் ஆஜராகவில்லை, தலைமறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஏற்கனவே அசோக்குமார் அவரது தம்பி அவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் நிபந்தனை அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மாலை இருவரும் கையெழுத்திடணும் அப்படின்ற நிபந்தனை அடிப்படையில் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? அதாவது இந்த வழக்கே ஒரு சரி செய்யப்பட்ட வழக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு நீதிபதி இளந்திரையன் கொடுத்திருக்கின்ற இந்த உத்தரவே ஒரு சாட்சி. செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் 2 பேருக்குமே முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது. இதுல அரசு வழக்கறிஞர் பயங்கரமா வாதாடினார். ஜான் சத்யன். ஆமாம், ஜான் சத்யன் பயங்கரமாக வாதாடினார். என்ன வாதாடினாருன்னா, இதில் பெட்டிஷனர் 2 பேருக்கும் ஏற்கனவே கைது பண்ணவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அடுத்தது இதில் இன்னும் மேற்கொண்டு பல தகவல்கள் ஆதாரங்களையும் நாங்கள் திரட்டிகிட்டு இருக்கோம், விரைவில் திரட்டுவோம். இந்த கேஸு விசாரணை எங்கே போகுதுன்னா பெங்களூர் வரைக்கும் போகுது. ஹவாலா மணி இன்வால்வ் ஆகிருக்குது. அப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்படின்னு ஒரு சர்வதேச சதி திட்டத்தை போல அவர் வாதத்தை முன் வச்சாரு. இந்த வாதங்களுக்கு முன்னாடியே பாலிமர் செய்தி வெளியிட்டுட்டாங்க. இதையே வெளிநாட்டு சதி அப்படின்னு செய்தி வெளியிட்டுட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு போன் கால் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்திருக்கு. அதாவது அந்த 9 பேருக்கு வந்திருக்குது. அங்கிருந்து பணம் பரிமாற்றங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற கோணத்தில் எல்லாம் போலீசார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிகளில் எவ்வளவு லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வேலை பார்க்குறாங்க. சில மாவட்டங்கள், கிராமங்கள்லாம் போனீங்கன்னா வெளிநாட்டில் கிராமமே போய் வேலை செய்யக்கூடியது இருக்கும். வெளிநாட்டோட பேசுவது என்பது சாதாரண விஷயம். இதையெல்லாம் இந்த சதி திட்டத்துக்கு இவங்க கொண்டு வராங்கன்னா, இப்போ வெளிநாட்டு சதி, அதான் பாகிஸ்தான் ISIன்னு மட்டும்தான் சொல்லலை. அதை தவிர எல்லா வாதங்களும் பத்திரிகைகளில் கிசுகிசு செய்திகளாக வந்துருச்சு. இவங்க செந்தில் பாலாஜி தரப்பு ஆக NR இளங்கோவும், அசோக் சார்பாக குமரேசன், இவங்க தான் வாதாடினாங்க. அவங்க முன் வச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல சபாநாயகரை அனைத்து கட்சிகளும் சேர்ந்தே தெரிவு பண்ணிட்டாங்க. JCD பிரபாகரை யாரும் அதற்கு எதிர் ஓட்டு போடலை, அல்ல போட்டி வேட்பாளரையும் நிறுத்தலை. அதுலேயே ஒரு மனதாக அவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார். அப்புறம் எப்படி சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்கள் வாக்களிங்க, அது வரைக்கும் நீங்கள் ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை, இது எப்படி பேச முடியும்? இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த குற்றம் சாட்டப்பட்ட திமுகவிடம் 59 MLAக்கள் தான் இருக்கிறாங்க. எப்படி இவர்களால் ஆட்சியை கவிழ்க்க முடியும்? 6 மாதத்துக்கு பிறகுதான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே கொண்டு வர முடியும். அது MLA நம்பரும் குறைவு, இப்படின்னு அந்த வாதத்தை முன் வச்சுருவாங்க. அடுத்து 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக இதில் FIRல இருக்குதே தவிர இதுல இருந்து எந்த பணமும் இது வரைக்கும் பறிமுதல் செய்யப்படலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு NR இளங்கோ இதை பேசும்போது இதை அவர் சொல்றாரு. ஆனால் இந்த கைது செய்யப்பட்டவங்க ஒருத்தர் 30ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. அந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டவருடைய வீட்டில் 7ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி போலீஸு போய் 14 லட்சத்தை கைப்பற்றுகிறது. இது எனக்கு ஜெயலலிதா காலத்தை தான் நினைவூட்டுது. ஜெயலலிதா காலத்தில் அவங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் ஜட்ஜாகவே இருந்தாலும் கஞ்சா உள்ளே போயிடும். அப்புறம் இவர் சசிகலா நடராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நெருக்கமாக இருந்த செரினா என்ற இளம்பெண் வீட்லையும் கஞ்சா வச்சாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது. இப்போ விஜய் கவர்மெண்ட்டில் போலீஸு ஒருத்தரை கைது பண்ணும்போது வீட்டில் எதுவும் சர்ச் பண்ணலை, எதுவும் கைப்பற்றலை. அவர் கைது பண்ணி என்ன குற்றச்சாட்டு? குதிரை பேர குற்றச்சாட்டு. அப்புறம் உள்ள தூக்கி வச்சுட்டு, குதிரை பேரனாலே பணம் தான் 35 கோடி. அப்படி இருக்கும்போது வீட்டில் அதை சோதிச்சிருக்கணும்ல. 7 நாள் கழிச்சு போகிறாங்க, 1 வாரம் கழிச்சு போகிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருக்கிறாரு.
இங்கே வீட்டில் போய் சாவகாசமாக அவங்க தேடி 14 லட்சத்தை எடுத்துட்டு வராங்கன்னா யாராவது இதை நம்புவாங்களா? இது ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி. அதனால என்ஆர் இளங்கோவும் குமரேசனும் இதை வந்து தெளிவாக அவர்கள் வாதாடி இருக்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. இல்ல இன்னொன்னு வந்து இந்த 35 கோடி ரூபாய் பேரம் அப்படின்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அது வெறும் யூகமா தான் சொல்றாங்க. யூகமா இருக்கு. அதுல வந்து போன் பண்ணிருக்காங்கன்ற ஆதாரம் தான் இருக்கே தவிர என்ன பேசுனாங்கன்ற ஆதாரம் எங்கே இல்லை. கால் ரெக்கார்ட்ஸ் இல்ல. கால் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்ல. அடுத்ததாக கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வரும்போது செந்தில் பாலாஜி அவர் பணியை செய்ய விடாமல் தடுப்பது தான் இந்த வழக்கினுடைய நோக்கம் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொன்னார். அரசு வழக்கறிஞர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் நீதிபதி இளந்திரையன் வந்து இவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறாரு. அதே போல இன்னொரு வாதம், ஈரோட்டில் அசோக்குமார் செந்தில் பாலாஜி தம்பியும் இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு A1 இந்த வழக்குல இருக்கிற 2 பேரும் ஒரே நாளில் ஈரோட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கு. ஒரே நாள்ல இருந்தாங்கன்றது எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்ப 2 பேரும் வந்து சந்தித்து விட்டதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இவர் அரசு வழக்கறிஞர் வாதாடும் போது என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் சந்தித்ததற்காக அவங்க அசோக் வந்து இங்கே சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறாரு. அங்கே சந்திக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துச்சு. அந்த சந்திச்ச இதெல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க. ஃபுட்டேஜை வந்து அழிச்சிட்டாங்க. அதை மீட்பதற்கு காவல்துறை முயற்சி செய்து வருகிறது. அப்போ நீ ஆதாரத்தையே பார்க்கல, ஃபுட்டேஜே நீ பார்க்கல, ஆனால் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை கண்டுபிடிக்க போகிறாங்களா? இல்லை, இப்போ கிண்டியில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்றாங்க. அப்படி ஆதாரத்தை அழிச்சிட முடியுமா? முடியாது. அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ன்றது இவங்களுக்கு இவங்க கைது பண்ணியிருக்காங்களே, இவங்களையோட பல பெரிய கையாவன். அவனுக்கு இப்போ அமித்ஷாவே வந்து அங்கே தானங்க தங்குறாரு. அவங்க என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்த ஹோட்டல் அதுதானே. அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு சாதாரண நபர் போய் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய் அரசாங்கம் எப்படியாவது செந்தில் பாலாஜியை சிறையில் பிடித்து தள்ள வேண்டும். நாளை மறுநாள் 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு போகிறாரு. அந்த 41 பேர் இறந்து போனாங்களே அவங்களுடைய குடும்பங்களெல்லாம் பார்க்குறாரு, மக்கள் சந்திப்புலாம் நடத்துகிறாரு. அரசு வேலை கூட தரப்போகிறதா செய்தி வந்திருக்கு. அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பஞ்சு பேசணும். பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ எங்கே உள்ள பார்த்தீங்கள்ல அப்படின்ற மாதிரி அப்படி பேச வேண்டும் என்பதற்காக. ரெண்டாவது வந்து அந்த கரூரில் ஒரு தார்மீக ரீதியாக தாங்கள் திட்டமிட்டு மக்கள் சந்திப்பு தான் அந்த இறப்பு 41 பேர் இறப்புக்கு காரணம் அப்படின்றதை தாவேகாவும் விஜயும் தொடர்ந்து மறைத்து விட்டு மறுத்துட்டு வராங்க. அதுக்கு இன்னும் ஒரு வலு சேர்க்கணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைக்கணும். அப்போ இதை என்ஆர் இளங்கோ தெளிவாக சொல்கிறாரு. அப்போ என் கட்சிக்காரர் அவருடைய அரசியல் பணியை செய்ய விடாமல் தடுக்கும் முகமாக இந்த போலீஸார் வந்து இந்த வழக்கை புனைந்திருக்கிறார்கள். ஆக்சுவலாக இது வந்து போலீஸ் குக்கப் பண்ண கேஸ் தான் இது. இதில் உண்மையாக ஒரிஜினலாக ஒன்றும் இல்லை அப்படின்ற விஷயங்களை பல தரவுகள் மூலமாக அவங்க முன் வச்சாங்க. இது நேரடியாக அரசு வழக்கறிஞர் மறுக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் நாங்கள் ஆதாரங்கள் தேடி கொண்டு வருவோம், எதிர்காலத்தில் நாங்கள் ஹவாலாமணி நிரூபிப்போம், இப்படி தான் அவர் பேசுகிறாரே தவிர இறந்த காலத்திலேயோ நிகழ்காலத்திலேயோ நீங்கள் சேகரித்த சாட்சிகள் என்ன அப்படின்னா அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ அடுத்தது இந்த எஃப்ஐஆரில் வந்து திருநாவுக்கரசு தான் முதல்ல அந்த இளையராஜா எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு முக்கிய கட்சியின் சார்பாக நான் பேசுகிறேன் இப்படி தான் திருநாவுக்கரசு அவர்கிட்ட அறிமுகம் வராரு. ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணார், நீங்கள் அதை மறுத்து விட்டதுனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிட்டீங்கன்னா 35 கோடி கிடைக்கும். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் பின்னாடி வரும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ராஜினாமா பண்ண வேணாம் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வாட்ஸ்அப் அழைப்புகள் இதெல்லாம் நடக்குதான். ஆமாம், ஆனால் இந்த விஷயத்தையும் என்ஆர் இளங்கோ வந்து நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தினால அவர் ஆட்சி எப்படி கவிழும், இந்த வாதமே வந்து தவறு அப்படின்றாரு. சபாநாயகரை தான் மாற்ற முடியுமே தவிர கவர்மெண்ட்டை நீக்கணும்னு சொன்னால் அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிதானே கொண்டு வர முடியும். அதை சொல்றாரு. இப்ப திருநாவுக்கரசு இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அம்பியா இருந்து அந்நியனா மாறுற மாதிரி திடீர்னு மாத்துறாரு. இதை மட்டும் நீ செய்ய மறுத்துட்டேன்னா உனக்கோ உன் குடும்பத்துக்கோ வந்து
பெரிய ஆபத்து காத்திருக்குது, மொத்தமா முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இங்க சாத்தியம்? ஆமா, இப்போ ஆள்றது விஜய் ஆட்சி, இவங்க கவர்மெண்ட் இருக்கு, போலீஸ் இவங்கள்ட்ட இருக்கு, வெறும் ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அதுவும் அதிமுகல இருந்து வந்த எம்எல்ஏ, ஒரு அதிமுகல இருந்து வந்த எம்எல்ஏ மிரட்ட முடியுமா? அப்ப இது இவர் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு கடைசியா வில்லத்தனமா பேசினதும் மேட்ச் ஆகல. 35 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏக்கு பேசினதும் வந்து ஒரு காமன் சென்ஸ் லாஜிக் படி யோசிச்சீங்கன்னா அதுவும் சாத்தியம் இல்லை. ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி என்ன பண்ண முடியும்? அதுல டிவி டிபேட்ல அவர் பேரை மறந்து போச்சு, ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்றாரு, 35 கோடின்றது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கப்படுற ரேட்டே இல்லைங்க, ரொம்ப கம்மிங்க. 5 கோடிக்கு மேல கோவாலாம் 5 கோடி தான், அதுக்கு மேல கிடையாது. 35 கோடின்ற அளவுக்குலாம் நம்ம இன்னும் ஜனநாயகம் வந்து இன்னும் ரிச்சா வளரல அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப எந்த வகையில யோசித்து பார்த்தாலும் ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி என்பது தருவதற்கான சாத்தியமே இல்லை. அதனால இப்ப செந்தில் பாலாஜிக்கு முன்பிணை கொடுக்கப்பட்டிருக்குது, அவர் சகோதரர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இதுல பூர்வாங்க முகாந்திரம் எதுவும் இதுல வந்து இல்லை அப்படின்றதுனால தான் இது வழங்கப்பட்டிருக்குது. இது விஜய் அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இப்ப இந்த கைது செஞ்ச 3 பேரை ரிமாண்ட் எடுத்து அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆமா, அது வந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்குது. அதுலயும் இன்னைக்கு சொல்ல போறாங்க, கஸ்டடி எடுக்கணுமா கூடாதா அப்படின்றத நீதிபதி சொல்ல போறாங்க. ஒருவேளை கஸ்டடி எடுக்கலான்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அவர்கள்ட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி இவர்கள் அதை தங்கள் விசாரணைக்கு அதை பயன்படுத்தி கொள்றது அப்படின்றத தாண்டி உண்மையிலே இவர்கள் எதுவும் செய்ய முடியாது. விசாரணைகளை கொடுக்குற வாக்குமூலம் செல்லாத கோர்ட்ல, அது செல்லாது. ஆனாலும் அவங்கள்ட்ட டீலிங் பேசலாம். இந்த ரூட் மாஃபியாவோட நெரேட்டிவ்க்கு பயங்கரமா பயன்படும். அவங்க வரும் நாட்கள்ல வந்து கரூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு இது பயன்படும் இல்லையா, அதுக்காக அவங்க இது பண்றாங்க. இது நீங்க ஒன்று யோசிச்சு பார்க்கணும். ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ரீல்ஸ் ஸ்பெஷலிஸ்டான தாவேகா அல்லது இந்த அரசாங்கம் ஒரு கிரிமினல் கேஸை மட்டும் வந்து ரீல்ஸ் மாதிரி நடத்த முடியுமா? அதுல ரீல்ஸ் தான் போடலாமே தவிர உண்மையிலேயே அந்த தாங்கள் முன்வைத்த குற்றத்தை அதில் நிரூபிக்க முடியாது. அதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறவனுக்கான அந்த அறிவு, அந்த அளவு இருக்கு இல்லையா, அதை தாண்டி இவர்கள் எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்கு இந்த வழக்கே ஒரு சாட்சி. அதே போல இன்னைக்கு வந்து ஜான் சத்யன், தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், அவர் வந்து முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து 35 கோடி எம்எல்ஏவுக்கு வந்து இளையராஜாவுக்கு தருவதாகவும், அதுக்கு வந்து புரோக்கரேஜ் ஃபீஸ் 5 கோடி அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வந்து இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முன்பிணை வழக்குக்கு எதிராக இப்படி வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் 3 பேர் கஸ்டடி எடுக்கணுன்ற அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், நரேஷ், கார்த்திக், இன்னொருத்தர். அந்த 3 பேரை எடுக்கிறதுக்காக போலீஸ் சொன்ன காரணம் என்னன்னா, அது இதற்கு முரணா இருக்கு. என்ன முரணா இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களை எதுக்காக கஸ்டடி எடுக்கணும்னா, இவங்க மூலமாகத்தான் மற்றவர்களே நாங்கள் அடையாளம் காண வேண்டியிருக்கு. இதுல யாரெல்லாம் தொடர்புள்ளவங்க அப்படின்ற அந்த எதிரிகளை, எங்களுக்கு எதிரிகளும் தெரியுது யாருன்னு, இவங்களை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கணும். 2வது, இவங்களை வைத்து கொண்டு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ், கணினி, செல்போனு, இந்த டேட்டாஸ்லாம் எங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்குது. இப்போ சொல்ல வர்றது யாருன்னா யாருன்னு தெரியாது அப்படின்னு இவங்க இதில் முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர் ஜான் சத்யன் என்ன சொல்றாரு? அழிச்சிட்டாங்க. ஆமாம், அழிச்சிட்டாங்க. இவர் தான் ஹோட்டலே புக் பண்ணியிருக்காரு. யாரு? அசோக் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்காரு. விசாரிக்கும் போது பெங்களூர் வரைக்கும் போகுது, சிங்கப்பூர் ஒருத்தர் போயிட்டாரு, ஹவாலா மணி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் எதை வைத்து இதை பேசுகிறார், அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை 3 பேரை கஸ்டடி எடுக்கும் போது எதை வைத்து பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் பாவநாசம் படம் மாதிரி வந்து ஒரு பொய்யை வந்து ஒரே மாதிரி சொல்லணும். அதில் வந்து மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ கமலஹாசன் ஒரு மாதிரி, அப்புறம் குழந்தைகள் ஒரு மாதிரி சொல்லுது அப்படின்னு வச்சு, கௌதமி ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா அப்புறம் அது எடுபடாது, போலீஸு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்க வந்து ஹோம் ஒர்க்கு சரியா பண்ணலை அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது. தாவேகா எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவர் வந்து புகழ் பெற்றவர், உங்களுக்கு தெரியும், சரவணன், அன்னை விஜி சரவணன். அவரும் வந்து தன்னை லாரி ஏற்றி கொள்ள ஒரு முயற்சி நடந்ததாகவும் 50 கோடி வரை பேரம் பேசியதாகவும் ஒரு ஆடியோவும் வெளியிட்டாரு. ஆடியோவில் எதிர்த்தரப்புல வந்து
பார்த்துக்கலானே, நம்ம ஏதாவது பண்ணிக்கலானே, அந்த ரேஞ்சில் தான் அது இருக்குது. இவர் தான் வந்து என்ன சரவணை வந்து விலை போயிடுவான்னு நினைச்சீங்களா? நீங்க வந்து 50 இல்ல 500 கோடி வந்து கொடுத்தாலும் நான் வந்து மசிய மாட்டேன். அனிதா ராதாகிருஷ்ணனோட இருக்கிற 7-8 பேர் வந்து என்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க. எம்எல்ஏ கோட்ரஸுக்கே வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு அங்கேயும் வந்து கொலை முயற்சி வரைக்கும் வந்து போயிருக்குது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் விஜய் அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடகத்துல புதிய அத்தியாயம் தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன். ஒரு கால் அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, இந்த புதிய அத்தியாயத்தை நம்ம சந்திச்சிருக்கவே மாட்டோம். ஓகே, அவரு உள்ள நம்ம நினைச்ச மாதிரி உள்ள போகல, வெளியே வந்துட்டாரு. விஜயே ஒருமையில பேசிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்க முடியுமா? அவர் வெளியே விட்டுட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு அமர யோசிச்சு திரும்ப ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி அதில் இழுக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த நாடகத்தை இவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ 35 கோடி 50 கோடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி ரேட் வந்து எம்எல்ஏவுக்கு ரேட் அவ்வளோ இல்லை, எம்பிக்கே அவ்வளோ ரேட் வந்து வராது. அப்படி இருக்கும்போது 50 கோடி வந்து யாரோ ஒரு காமாசோம வந்து ஃபோனில் பேசுகிறாரு. அப்புறம் வந்து இவர் வீராவசனம், இவர் பஞ்சு டைலாக்கு தான் அதிகமாக பேசுறது அந்த ஃபோன் காலில், நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா. அதனால இதை வந்து விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சி மாதிரி தெரியல. இது வந்து பேசி வைத்து கொண்டு பேசுகின்ற ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஒரே ஸ்கிரிப்டா இருக்குது. இளையராஜாவோட ஸ்கிரிப்டும் அதேவா இருக்குது, சரவணோட ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ இளையராஜா ஸ்கிரிப்ட்ல வந்து அது ஏன் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னா, கொலை பண்ணியிருக்கேன்னு மிரட்டியிருக்காரு இல்லையா திருநாவுக்கரசு. ஓகே, அப்படி சொல்லி செந்தில் பாலாஜி அசோக்குமார் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இங்கே வந்து எப்படி கொலை முயற்சி நடந்ததுன்னே அவர் சொல்லிட்டாரு. என்னை வந்து ஒரு லாரி இடிக்க பார்த்தது, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுத்தையும் பிரஸ் மீட்ல பேசினவர் ஏன் வந்து இளையராஜா மாதிரி இதுல புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஏன் போடலை? அதில் என்ன கஷ்டம்? ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, இப்போ அமைச்சராக எல்லா துறையும் நீங்கள் தான் இருக்கீங்க, போலீஸும் உங்கள் சொல்கிறபடி தான் கேட்குது, உங்கள் சொல்கிறபடி பொய் கேஸே போடுது. அப்படி இருக்கும்போது புகார் கொடுத்து அவரை தட்டி தூக்க வேண்டியதானே? என்ன ஏன் அப்படி தட்டி தூக்க முடியாது? அப்போ இதிலிருந்தே தெரியுது, சரவணனை வைத்து கொண்டு அவர்கள் அப்போ தாவேகா டீம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஏற்கனவே சரவணன் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிறாரு, இப்போ நமக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்துட்டாரு, அடுத்து இளையராஜா கேஸுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணும். அதனால் ஒரே கல்லில் 3 காய அடிக்கிற மாதிரி அவர் அந்த பாலியல் வழக்கிலேருந்து அவரை பேச்சை மாற்றிடலாம் இப்படின்னு யோசித்து இவரை பேச வைத்திருக்கிறார்கள். இதுல 25 நாளைக்கு முன்னாடியே லாரி ஏத்த கொள்ள முயற்சினா யாராவது ஒரு மக்கள் பிரதிநிதி 25 நாள் கழிச்சு அதை புகாரா சொல்லுவாங்களா? ஆமா, அதே போல இன்னைக்கும் உயர்நீதிமன்றத்துல என்ஆர் இளங்கோ தரப்பில் அந்த ஜாமீன் வழக்குல இதே ஆர்குமெண்ட் தான். 2 நாள் கழிச்சு தான் இவர் பேரம் பேசுனதா சொல்லப்பட்ட அந்த 2 நாள் கழிச்சு தான் புகாரே கொடுக்குறாரு. அப்ப இந்த தாமதம் ஏன்? இந்த இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல தான் குக்கப் பண்ணிருக்கிறாங்க இந்த ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி அவர் வாதத்தை வச்சாரு. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே தான் இதுவும். ஒருவேளை வந்து செந்தில் பாலாஜி வந்து சிறையில் அதை முன்பினை கொடுக்காம அவர் சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னா இவங்க வந்து இந்த கேஸை கொண்டு வந்திருக்க மாட்டாங்களோ இல்லையோ, அல்லது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், செந்தில் பாலாஜிக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து முன்ஜாமீன் கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அதை வெயிட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு புகார் கொடுப்போம் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளவு காலம் தாழ்ந்து நீங்கள் கொடுக்கறதுலேருந்தே நீங்கள் சொல்வதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அடுத்தது சரவணன் பர்டிகுலராக அவர் சொல்கிறது அப்படின்றது இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது. அப்போ அவர் மேலே உள்ள அந்த அழுக்குகள் கரைகள் நீங்கணுன்றது ஒரு காரணம், அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் சிக்க வைக்கணும் அப்படின்றது 2வது காரணம். இதற்காக அவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சியில் அவங்களுக்கு தோதுபட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல, கைது பண்ண வேண்டிய ஆட்கள் எதுவும் கிடைக்கலன்றதுனால தேடிட்டு இருக்காங்க, வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க யாரை கைது பண்ணலாம். இப்போ இங்கே 9 பேர் கைது பண்ணிட்டாங்க இளையராஜாவுக்கு, அங்கே அது மாதிரி ஆள் சிக்குவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல. அதுதான் சரவணனுடைய அந்த புதிய அத்தியாயத்தினுடைய பின்னணி வந்து அதுதான். ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு சும்மா இருக்குமா? இப்போ செந்தில் பாலாஜி, அசோக்குமார் 2 பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு, விஜய் 10ஆம் தேதி போக போறாரு. இப்போ சும்மா இருப்பாங்களா? இல்லை இன்னும் 2 நாள் இருக்குது, இடையில 1 நாள் இருக்குது, இல்லை அடுத்து ஏதாவது மேல்முறையீடு இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இதை பற்றி வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்ட வழக்கை மறுத்து பொதுவாக யாரும் போக மாட்டாங்க,
அந்த முன்ஜாமீன் எதுக்காக கொடுக்குறாங்களோ, என்ன கண்டிஷன் போடுறாங்களோ, அந்த கண்டிஷன் மீறப்பட்டால் ஒழிய இவங்க மேல்முறையீடு செய்வதற்கு வந்து வேற வாய்ப்பு இல்லை. இப்போ காலை மாலை வந்து கையெழுத்து போடணும், இப்போ அதை மீறுறாங்க. இந்த மாதிரி அடுத்தது விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் மேல்முறையீடு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த காரணங்கள் இல்லாமலேயே மேல்முறையீடு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு கௌரவம். ஒரு நீதிபதி இப்போ ஒரு நீதிபதி கொடுத்திருக்கிறாரு. உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு லார்ஜர் பெஞ்ச் 2 அல்லது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இதை விசாரிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். அவர் சொல்றபடி வந்து பார்த்தா வழக்கமாக இதில் போகிறதுக்கான ஒன்றும் இல்லை. இவங்க எந்த கண்டிஷனையும் மீற போகிறது இல்லை, அதனால் போகிறதுக்கான சாத்தியம் இல்லை. அதையும் மீறி வேற ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மேல்முறையீடு போய் வாங்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக விஜய் அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இருந்து வருகின்ற சட்ட முறையிலும் சரி, நீதிமன்றங்களுடைய இந்த முன்ஜாமீன் மனு மீதான அவர்களுடைய பார்வையும் சரி, அதை வந்து ரத்து செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டோட்டலாக இப்போ விஜயினுடைய பிளான் அப்படின்றது அது ஒரு சொதப்பிருச்சா இல்லை 10ஆம் தேதி எப்படி இருக்கு? 10ஆம் தேதி அவர் ரொம்ப நொந்து போய் தானே போவார். நான் அந்த கரூர் மண்ணில் காலடி வைக்கும்போது செந்தில் பாலாஜி இங்கே சிறையில் இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய சபதம். அந்த மங்கம்மா சபதத்தில் பெரிய ஆப்பை சொறி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதனால விஜய்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. ஆனா உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததை வச்சு விஜய் பேசுவார்ல, என்ன அக்யூஸ்டுன்னு அங்க போய் வாதிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே வந்து இவங்களை வந்து பதிலடி கொடுத்துட்டாரு. நான் நிரபராதின்றத ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதையே நீதி வென்றது அப்படின்னு பதிவிட்டவர், அந்த கரூர் ஸ்டாம்பேடு வழக்கில் பதிவிட்டவர் விஜய். அப்போ முதல்வராக இல்லாத போது இப்போ போய் இந்த ஸ்டண்ட் இதை பேசுவார்ல. விஜயை நீங்க ரொம்ப அதிகமா மதிப்பீடு பண்றீங்க. அதாவது விஜயை பொறுத்தவரை இப்ப பிஜேபி எப்படி பேசாம வாயை பொத்திக்கிட்டாரோ, நீதிமன்றம் சம்பந்தமா எதுவும் அவர் பேச மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அடுத்த நாளே வந்து RS பாரதி வந்து சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க, மனு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி பேசியிருக்காரு, விசாரணை திசை திருப்புகிறார், அது பாதிக்கும்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால இதுல பேசுனா மாட்டிக்குவார். ரெண்டாவது, ஜான் ஆரோக்கியசாமி அந்த கோஸ்ட் ரைட்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஸ்கிரிப்ட் தான் ரெடி பண்ணுவாங்களே தவிர, நாங்கள் வந்து நீதி வென்று விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. கரூர் சிபிஐ விசாரணை முடிந்து நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அது குறித்து இவர்கள் பேச மாட்டார்கள். ஒரு பயம் வந்து கொஞ்சமாவது இருக்கும். ஒரு கால் பிஜேபி அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி தான் அது பேசுவாங்க. இப்ப கரூருக்கு போகக்கூடிய விஜய் வந்து அதுல அடக்கி தான் வாசிப்பாரு. இப்ப நயினார் கொஞ்சம் மாத்தி பேசுறாரு. அப்ப வந்து விஜயை காப்பாத்துறதுக்கு நயினார், எடப்பாடி எல்லாருமே காவல்துறை சதி, இந்த சதியெல்லாம் அவங்களும் பேசினாங்க. செந்தில் பாலாஜி சதின்னு அமித்ஷா பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசினார்ல. ஆமா, அதை வந்து சிபிஐல ஆஜராகிட்டு வந்து நிர்மல்குமார் அப்ப வெளிலையும் பேட்டியா கொடுத்தாரு. இப்படி அமித்ஷா முன்னாடியே வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னாரு அப்படின்னு. இப்ப நயினார் வந்து விஜய் தான் பொறுப்பு 41 மரணத்துக்கு அப்படின்னு அவர் திருப்பி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்கு அவர் வரணுன்றதுக்காக தான் அந்த பேச்சு. ஹேமாமாலினி கமிட்டி போட்டாங்க, அந்த அறிக்கையெல்லாம் வந்துச்சு இல்லையா. அப்ப தமிழிசை உள்ளிட்டு எல்லா பாஜக தலைவர்களும் விஜய்க்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்க. விஜய் வந்து அதை மறுக்கலை, நன்றி சொன்னார். எனக்கு ஆதரவாக கருத்திட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றின்னு சொன்னாரே தவிர அதை மறுக்கலை. ஆனால் அவர் கூட்டணிக்கு எதிர்பார்த்த மாதிரி வரலை. இப்போ ஜெயிச்சும் வந்துட்டார். அதனால இன்னைக்கு நயினார் வந்து மாற்றி பேசுகிறார். அப்போ நயினார் வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி காரணம்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து மாற்றி பேசுறதுக்கு என்ன காரணம்? அங்கே தான் உண்மையான குதிரை பேர் வந்து நடந்திருக்கு. எங்கள் கூட்டணிக்கு நீ வரல, வந்திருந்தேன்னா உனக்கு ஆஃபர் கொடுத்துருப்போம், வரலைன்னா நான் உன்னை வந்து தவறாக பேசுவேன், பழி சுமத்தி பேசுவேன். அதனால் நயினார் பேச்சை நம்ம வந்து மாற்றி பேசுகிறத பெருசு இல்லை, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரே மாதிரியா ஏன் பேசலைன்றதுக்கு இந்த குதிரை பேரை தான் காரணம். ஓகே தோழர், இந்த வழக்கு அடுத்து எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.